திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் தடை செய்யப்பட்ட சங்குகளை விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்தவரை வனத்துறையினர் கைது செய்தனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கடற்கரையில் தடை செய்யப்பட்ட சங்குகள் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து திருச்செந்தூர் வனச்சரக அலுவலர் கவின் தலைமையில் வனத்துறையினர் திருச்செந்தூர் கடற்கரை பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது ஆலந்தலை சுனாமி காலனியை சேர்ந்த அந்தோணிராஜ் என்பவர் சட்டவிரோதமாக தடை செய்யப்பட்ட சங்குகள் விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்தது கண்டறியப்பட்டது. அவரிடமிருந்து 2 மாட்டுத்தலை சங்கு, 18 குதிரை மொழி சங்கு, 1 நட்டு வாக்காளி சங்கு உள்ளிட்ட 21 சங்குகளை வனத்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் இந்த தடை செய்யப்பட்ட சங்குகளை விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த அந்தோணிராஜ் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் முன்பு தடை செய்யப்பட்ட சங்குகளை சட்டவிரோதமாக பதுக்கி வைத்து விற்பனை செய்த நபர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.